இன்னைக்கு நான் ஒரு பவுல்ல கொஞ்சம் தண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து கடல் பாசி காய்ச்ச போறேன். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வெளிநாட்டுல உள்ளது, அது பெருசா இருக்கும். நான் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி தண்ணியில ஆட் பண்ணிருக்கேன். இனி இது கரைஞ்ச பிறகு இந்த மிஸ்ரின் கப்புக்கு 3/4 கப்பு ரவை. கடைகள்ல எல்லாம் வறுத்து தான் இருக்கு. இப்ப மேக்சிமம் ரவைகள்லாம் கொஞ்சம் பாக்கெட்டுக்கு வறுத்து தான் வருது. இது வறுத்த ரவை தான். இதை நான் ஆட் பண்ணுவேன். தீயா சுமுல்ல வச்சு நல்லா காய்ச்சணும். இந்த மிஸ்ரின் கப்புக்கு இந்த அளவுக்கு நான் ரவை எடுத்திருந்தேன். அதே அளவுக்கு சீனி எடுக்கேன். போட்டு நல்லா கிளறி விடணும். இந்த பவுலுக்கு 3/4 பவுல் பால் மில்க் ஆட் பண்ணுறேன். நல்லா மசமையாயிட்டு பால் எல்லாம் அப்படி நல்லா சாப்பிட்டா அழகா காய்ச்சி நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடல் பாசி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. கடல் பாசி டெய்லி சாப்பிட்டா குடல் குளிர்ச்சி. நம்ம எப்படியோ காலையில நம்ம சாப்பிடாம 6:30-35 தான் நம்ம நோம்பே திறக்கும். அப்ப அந்த இதெல்லாம் போகத்துல உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட் எல்லாம் சாப்பிடணும்னு பயப்படாண்டா நம்ம இதுல சீனி இல்லாமலும் காய்ச்சி நம்ம இப்ப நான் பிஸ்தா கடை கொஞ்சம் ஒரு 2 சொட்டு ஊத்துதேன். ஒரு 2 சொட்டு ஊத்திருக்கேன். இன்னும் நம்ம இத கலக்கும். கூட ஒரு சொட்டு ஊத்துதேன். இப்ப நான் ஒரு பாத்திரத்துல இதை ஆட் பண்ணுதேன். பிறகு நம்ம இதை வெட்டலாம். பாருங்க, ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் செட்டாக வேணா வச்சிருந்தேன். இப்போ நான் வெளியே எடுத்தாச்சு. ஒரு பிளேட்ல நான் ஆட் பண்ணுவேன். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. பாருங்க அழகா இருக்கு. பாருங்க கடல் பாசி எவ்வளவு அழகா இருக்கு. பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு. இது குளிர்ச்சி, உடம்பு குளிர்ச்சிக்கு ரொம்ப பெஸ்ட். இதை அடிக்கடி நீங்க காய்ச்சி குடிங்க, காய்ச்சி செய்வீங்க. இதை நீங்க அடிக்கடி இது செய்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும், அழகா இருக்கும். இது திகட்டாது. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.